அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒலா அஷ்ரஃபி ரசூலில்லா ஒலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸின் எப்ரித்துல்லா அம்மாபாத். நாம் இறை நம்பிக்கையாளருக்கு, நாம் இஸ்லாமியருக்கு சில பிரார்த்தனைகளுடைய பலனையும் அதனுடைய பவரையும் தெரியும் போது அதை ஓதுவதற்கு நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். சில பிரார்த்தனைகளுடைய பலனை உணர்ந்து அதை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்போம். எந்த ஒரு நிலையிலும் அந்த பிரார்த்தனை பற்றி அடுத்தவர்களிடமும் சொல்வதற்கு நமது மனம் தயாராகும். அந்த ஒரு பிரார்த்தனையை ஓதி நமது வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை பார்த்தவுடன் மறுபடி அந்த பிரார்த்தனையை நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு தேவைக்கும் ஓதிக்கொண்டே இருப்போம். சில பிரார்த்தனைகளை ஓதி நமது வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியும் நமக்கு கிடைத்திருக்காது. ஆனா அந்த பிரார்த்தனையுடைய சக்தியை கேட்கும் போதே, இதை ஓதினால் என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு பலன் தரும், என்னுடைய தேவை நிறைவேறும் அப்படின்னு நமது மனதில் தோன்றும். இந்த ஒரு பிரார்த்தனையை ஓதி என்னுடைய தேவைகளை எனக்கு நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நமது மனம் தோன்றும். அந்த வகையில எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பிரார்த்தனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன். சில சக்தி பெற்ற திக்ர் உண்டு. அந்த திக்ரை எல்லாம் நம் குறைந்த எண்ணிக்கையில் ஓதினாலே நமது தேவைகள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும். நாம் நினைத்த வகையில் நமது காரியங்கள் எல்லாம் எளிதாக அமைய தொடங்கும். அதை ஓதுவதற்கே நமது மனதில் ஒரு ஆர்வம் இருக்கும். அதை நினைக்கும் போதே அதை ஓதுவதற்கு நாம் தயாராகி விடுவோம். ஒரு புத்துணர்வு நம்மிடத்தில் இருக்கும். எனக்கு அது நடந்து கிடைத்தது அப்படின்னு நாம் அடுத்தவர்களிடத்தில் கூற தொடங்குவோம். எனக்கு தேவை உள்ளது, எனக்கு நடந்து கிடைத்தது அப்படின்னு ஒரு விஷயம் நமது மனதில் தோன்றும். ஒருவேளை அந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேறுவதற்கான நேரம் நமக்கு வந்திருக்கலாம். அதனால தான் அந்த திக்ரை ஓதுவதற்கு நமது மனம் தயாராகி இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு திக்ர் நாம் 7 தடவை ஓதினாலே போதும். அது லஹருக்கு பின்னரோ, அசருக்கு பின்னதோ அப்படின்னு கிடையாது. காலையில நீங்க ஒரு 7 தடவையும், மாலையில நீங்க ஒரு 7 தடவையும் ஓத வேண்டிய ஒரு திக்ர். இந்த திக்ருடைய பவர் தெரிந்தால், இதனுடைய பலனை நீங்க அறிந்து கொண்டால், இதனுடைய சக்தி எவ்வளவுன்னு அறியும்போது, நான் மட்டும் இல்ல, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இத வழக்கமா ஓத ஆரம்பித்து விடுவீங்க. மிக மிக வேகத்தில் நமது காரியங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டா நமக்கு நடந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகும். நாம் என்ன ஒரு தேவையை மனதில் வைத்து காலையிலும், மாலையிலுமாக நாம் ஓதுகின்றோமோ, நமது வாழ்க்கை நாம் நினைத்தது போல் நமக்கு நடந்து கிடைக்கும். இனி வரப்போகின்ற வாழ்க்கையும் நமக்கு நினைத்த வகையில் அது நடந்து கிடைக்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இதை தினமும் 7 தடவை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு தேவை அவங்களுக்கு வேணும் என்றாலும், இந்த ஒரு திக்ர ஓதி அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவங்க பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். அதற்கு எல்லாமே மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலேயே பதிலையும் அளித்து விட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை ஓதுவதற்கு காரணம் என்னன்னா, இது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பிரார்த்தனையாகும். நாம் என்ன ஒரு தேவை கேட்டாலும் அது உடனே நமக்கு கபூலாகி தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இது நமக்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த ஒரு பிரார்த்தனையாகும். எந்த ஒரு அடியானாவது இந்த ஒரு பிரார்த்தனைய காலையில 7 தடவையும், மாலையில 7 தடவையும் ஓதி அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்யும்போது, அல்லாஹு தஆலா அவன் கேட்கக்கூடிய அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பான். அந்த ஸ்பாட்லயே அல்லாஹு தஆலா அவனுக்கு பதிலளிப்பான். அது அந்த மனிதனுடைய தேவை என்னவாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தையை பார்க்க முடியாமல், அவர்கள் காலையில 7 தடவையும், மாலையில 7 தடவையுமாக இதை ஓதிக்கொள்ளுங்கள். இனி பணத்துடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, சம்பாத்தியத்தில் அதிக சிரமப்படுகின்றவங்கள் உண்டு. இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் வேதனையில் இருக்கக்கூடியவங்க உண்டு. அவர்களும் சரி, காலையில 7 தடவையும், மாலையில 7 தடவையும் இதை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்பு அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்யுங்கள். நமது கடன் எல்லாம் அடைந்து கிடைக்கவும், நல்ல மன சமாதானத்துடன் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும். எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஒரு சமாதானமாக உள்ள ஒரு வாழ்க்கை தான். அதிக பணம் நிறைந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப வீட்டில் சமாதானம், ஒரு நிம்மதி இல்லாதவர்கள் இத காலையிலும் மாலையிலுமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிவிட்டு துஆ செய்யுங்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையெல்லாம் தொழுதுவிட்டு ஒரு 7 தடவை ஓதினால் போதுமானது. அப்படி ஓதும்போது மாலை நேரத்திலேயே நமது மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமும், மன சமாதானமும் நமக்கு கிடைக்க தொடங்கும். இந்த ஒரு திக்ர அதிகமானோர் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஓதியிருக்கவும் மாட்டீங்க. ஆனா அதிக அளவில் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி மிகுந்த ஒரு திக்ர ஆகும். அதனாலேயே இந்த திக்ர தெரியாதவர்களும், இதை இதுவரை ஓதாதவர்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதை கொஞ்ச நாள் இந்த வகையில் நீங்க ஓதி வரும்போதே உங்களுக்கு அது பார்க்காமல் ஓத முடியும். அதன் பின்பு உங்களுக்கு அது மனப்பாடமாகிவிடும். அந்த வகையில் மனப்பாடம் ஆகிவிடும்போது ஸ்கிரீன்ஷாட்டை எடுக்க வேண்டிய தேவையில்லை, பேப்பரை எடுக்க வேண்டிய தேவையில்லை. காலையிலும் மாலையிலுமாக நீங்க வழக்கமா அதை ஓதி விடுவீங்க. நமது தேவைகள் ஒன்று சீக்கிரம் நடந்து கிடைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய வேறு விஷயங்கள். எத்தீம் மக்களை தேடி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அதன் பின்பு அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்கள் துஆ செய்யும்போது, இறைவா, நான் அந்த எத்தீமை தேடி நான் உதவி செய்தேன். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்ல, இருந்தாலும் நாம் அதை இறைவிடத்தில் கூறலாம். அந்த ஒரு பரக்கத்திலாவது நீ எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தா ரப்பே அப்படின்னு நாம் இறைவிடத்தில் கூறலாம். எத்தீம் மக்கள் அப்படின்னு கிடையாது. யாருக்கு நாம் உதவி செய்தாலும் சரி, என்ன நன்மை செய்தாலும் அதை நாம் இறைவிடத்தில் எடுத்து சொல்லி நமது தேவைகளை நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆவில் கேட்டுக்கொள்ளலாம்.
நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு பயந்து இறைவனை நினைத்து ஏதாவது ஒரு நன்மை நாம் செய்திருந்தால், நாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு நன்மையை எடுத்து சொல்லியும் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் துஆ செய்யலாம். நமது ரப்புடைய சக்தியை எடுத்து கூறி நாம் பிரார்த்தனை செய்யும்போது அதை இறைவன் அதிக அளவில் விரும்புகிறான். நமது ரப்புடைய ஆற்றலையும் திறமையும் சக்தியையும் எடுத்து கூறி நாம் பிரார்த்தனை செய்யும்போது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவான். கண்ணீரோடு நாம் துஆ செய்யும்போது அதற்கு கண்டிப்பாக ஹிஜாபத்து கிடைக்கும். இறைவனிடத்தில் நாம் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்யும்போது இறைவன் நம்மை கைவிட மாட்டான். நமது பிரார்த்தனையில் தான் சில பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்தாலும் இறைவன் என்னுடைய தேவை பூர்த்தி செய்து தருவதில்லை, என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காமலேயே இருக்கிறது, நான் என்ன நினைத்தாலும் அதில் எந்த ஒரு காரியமும் இல்லை, தேவையில்லை. சில நபர்கள் பிரார்த்தனை செய்யும்போது வேகமாக பதில் கிடைத்து விடுகிறது அப்படின்னு சிலர் கூறுவதுண்டு. நமது பிரார்த்தனைக்கு வேகமாக பதில் கிடைக்கக்கூடிய சில நேரங்கள் உண்டு, சில நிமிடங்கள் உண்டு, சில நாட்கள் உண்டு, ஏன் சில மாதங்கள் உண்டு. அதிலும் முக்கியமாக அல்லாஹ்வுடைய மாதமான ஷஹருல்லா இது அதிலும் முக்கியமாக அல்லாஹ்வுடைய மாதமான ஷஹருல்லா இந்த ரஜப் மாதத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு வேகத்தில் பதில் கிடைக்கும். அது நாம் அதிக அளவில் தவறுகள் செய்து அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி இமீபத்து நெமீபத்து பேசி நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்தால் அது ஒரு எந்த மாதத்திலானாலும் அதற்கு நமக்கு பதில் கிடைக்காமலே போய்விடும். நாம் நம்மை படைத்த இறைவனுக்கு பயந்து அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய விஷயங்களை நாம் செய்யாமல் இருந்து இறைவனுக்கு அதிக இபாதத்து செய்து திக்ரு செய்து தொழுகையை தொழுது இருக்கும்போது மக்களிடத்திலும் நாம் அந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது மக்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் இபாதத்து செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இறைவனை தவிர வேறு யாருக்கு நாம் இபாதத்து செய்யவும் கூடாது, சுஜூது செய்யவும் கூடாது. அது ஹராமாகும், அது தவறாகும். அதாவது ஜனங்களிடத்திலும் அவர்களுடைய மனது வேதனை விடும்படி நாம் நடக்கக்கூடாது. அவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொடுக்கலாம். இல்லை என்றால் அவர்களை துன்புறுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது நமது மனதில் ஒரு பொறாமை, ஒரு குசும்பு, ஒரு வஞ்சகம் நமக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களை பற்றி அடுத்தவர்களிடத்தில் புறம் பேச நாம் தயாராகிவிடக்கூடாது. அதன் பின்பு நாம் எழும்பி நின்று தஹஜ்ஜுத் தொழுதோ லுஹா தொழுதோ, அதாவது நிறைய உம்மாமார் உண்டு அடுத்தவர்களை பற்றி இமீமத்து நெபீபத்து கூறக்கூடியவர்கள். இமீமத்து நெபீபத்து என்றால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது. ஆனால் இன்னும் சில சகோதரிகள் உண்டு, நிறைய உம்மா உண்டு, யாரையும் பற்றி எந்த ஒரு தவறான பேச்சும் அவங்களுடைய வாயிலிருந்து வராது. யாராவது அதை பற்றி பேசினால் கூட அந்த இடத்திலிருந்து எழும்பி அவங்க போய்விடுவாங்க. அப்போ எந்த வேலையும் இல்லாமல் அடுத்தோர்களுக்கு அதிக துன்பத்தையும் வேதனையும் கொடுத்துவிட்டு நாம் இரவு முழுவதும் எழும்பி நின்று தஹஜ்ஜுத் தொழுது துஆ செய்தாலும் லுஹா தொழுதாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமலேயே போய்விடும். அப்போ முதலில் நாம் கவனிக்க வேண்டியது நமது இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், நமது நாவு தூய்மையாக இருக்க வேண்டும். அதன் பின்பு நாம் எவ்வளவு தஹஜ்ஜுத் தொழலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் லுஹா தொழலாம். நாம் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே வேதனை கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாம் அடுத்தவர்களை பற்றி இமீமத்து நெபீபத்து பேசினாலும் அல்லது நமது சொந்த வீட்டில் உள்ளவர்களை பற்றியே நாம் இமீமத்து நெபீபத்து பேசினால் அந்த வீட்டில் எந்த ஒரு ஐஸ்வர்யமும் பரக்கத்தும் ரஹமத்தும் கிடைக்காமலேயே போய்விடும். அதுவும் இந்த ரஜப் மாதத்தில் நாம் ஒரு தீமை செய்யும்போது நமது அந்த தீமை இரட்டிப்பான தண்டனையை அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நமக்கு அது வாங்கி தரும். இந்த ஒரு விஷயங்களையும் கவனித்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம அன்த ஹலக்குதனி வ அன்த தஅதீனி வ அன்த துதிமோனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. அல்லாஹுவே, நீ என்னை படைத்தாய், நீயே என்னை வழி நடத்துகிறாய், நீயே எனக்கு பாதுகாப்பை தருகிறாய், நீயே எனக்கு தண்ணீரை தருகிறாய், நீயே என்னை மரணிக்க செய்வாய், நீயே எனக்கு உயிரை கொடுத்தாய். இதான் இந்த திக்ருடைய அர்த்தம். இறைவனுடைய ஆற்றலையும் சக்தியையும் புகழ்ந்து சொல்லக்கூடிய இந்த திக்ரை இந்த ரஜபுடைய மாதத்தில் முதல் 10 நாட்கள் என்பது சக்தி அளவில்லாதது. ஓதாமல் விட்டு விடாதீங்க. காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஓதுங்க. உங்களது தேவை நெய்யத்தாக வைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்யுங்கள். இறைவன் உங்கள் ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.